ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கோடீஸ்வர யோகம் தரும் கிரகங்கள். என்னடா அது நீங்களும் இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்னு கேட்பாங்கல்ல. எது உண்மை எது பொய்ன்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு நாணயத்துக்கு எப்படி ரெண்டு பக்கம் முக்கியமோ அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட ஏமாந்துட்டு வரவங்க தான் பின்னாடி தெளிவாக முடியும். பல தடவை தடுமாறி உண்டால் தானே அடுத்தது தடுமாறாமல் எப்படி நம்ம பயணத்தை மேற்கொள்ள முடியும்னு பார்க்க முடியும். அது மாதிரி தான் இருந்தாலும் நான் பொய் சொல்லலாம் விரும்பலை. பொதுவாக கோடீஸ்வர யோகம் தொடக்கூடிய கிரகங்கள் எப்படி எப்படி இருந்தால் எங்கெங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்க்கும்போது நமக்கு பொதுவாகவே தனகாரகன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த கிரகத்துக்கு பொருந்தும்னா குருவை தான் நம்ம தனகாரகன் சொல்கிறோம். காசு பணம் பொருளாதாரம் வங்கியை கூட பார்த்திங்கன்னா குரு தான் குறிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா குரு ஒரு ஜாதகத்தில் இருக்கிற இடத்த பொறுத்து தான் அவர்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும். இந்த செல்வத்துலேயும் பார்த்திங்கன்னா சின்ன பணம் பெரும் பணம், சிறு பணம் பெரு பணம் அப்படின்னு பிரிப்பாங்க. சாதாரணமாக நம்ம வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறது, எப்பயாவது வந்துட்டு போகிறது, கூலி வாங்கிறது, அதுக்கப்புறம் ரெகுலராக வர வேண்டிய பணங்கள் பூராவே சிறு பணம் தான். அது பெரும் பணம் கிடையாது. திடீர்னு பல்காக நமக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆர்டர் கிடைச்சாலோ ஒரு பெரிய விஷயத்தை டீலிங்கை பேசி முடித்தாலும் நமக்கு வருதில்ல பெரிய பணம். அந்த பெரும் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குரு. இது எல்லாருக்கும் தெரியும். அடுத்து சுக்கிரன் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சிறு பணம். பெரும் பணம் எப்பயாவது தான் வந்துட்டுருக்கும். சுக்கிரன்கள் கொடுக்கக்கூடிய சிறு பணம் தான் அடிக்கடி வரும். ஏன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு சுக்கிரனுடைய தயவு ரொம்ப அவசியங்கிறதுனால சிறுபணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் அப்படிங்கிறத எடுப்பாங்க. இந்த குருவும் சுக்கிரனும் எப்படி இருந்தால் நமக்கு பணம் வரும் அப்படிங்கிறதான் இங்கே நம்ம மெயினாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. பொதுவாக ஒரு லக்னத்துக்கு குரு நல்ல நிலையில் இருக்கணும். பொதுவாக 6, 8, 12 மறையாமல் இருக்கிறது நல்ல விஷயத்தை கொடுக்கும். சில நேரங்களில் குரு மறைவது கூட பார்த்திங்கன்னா மறைமுக தனத்தை நிறையா கொடுத்துட்டு போயிடும் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரனும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்தை தவிர, அதுக்கப்புறம் பாதகஸ்தானத்தை தவிர, அதுக்கப்புறம் இந்த கடகம் சிம்மம் அதுக்கு பகை வீடுன்னு சொல்கிறத தவிர மற்ற எந்த இடத்துல இருந்தாலும் சுக்கிரன் நல்ல பலனை தான் கொடுக்குங்கிறத பொதுவாக எடுத்துக்குவாங்க. ரைட்டு. இந்த குருவும் சுக்கிரனும் தான் பணம் கொடுக்குது. இது ரெண்டும் எப்படி இருக்கணுங்கிறது அடுத்தது ஒரு கேள்வி வரும்ல. கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் குருவை சுக்கிரன் பார்த்தாலோ சுக்கிரன் குருவை பார்த்தாலோ எப்படியும் பணம் அவர்களுக்கு ஓரளவு தேவையான பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது சில பேருக்கு பார்த்திங்கன்னா பணம் திடீர்னு வரும், அப்புறம் ரொம்ப நாளைக்கு வராது, அப்புறம் ஷார்ட்டேஜ் ஆகிடும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பணம் வரும். இப்படி இருக்காது. இது எப்படின்னா குருவை சுக்கிரன் பார்த்தாலோ சுக்கிரனை குரு பார்த்தாலோ அவர்களுக்கு தேவையான பணம் தேவையான நேரத்தில் ரொம்ப அதிகமாக வெள்ளம் மாதிரி அடிச்சுட்டு விடலன்னா கூட வற்றி போகாத அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்கல்ல. இதுதான் குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தொடர்பு. அடுத்தது பார்க்கும்போது இது பார்த்திங்கன்னா சுக்கிரனை சிறிய பணம்னு சொன்னோம், குருவை பெரும் பணம்னு சொன்னோம். இது ரெண்டும் சேர்ந்து இருந்தால் பெரிய பணமும் கிடைக்கும் சிறிய பணமும் கிடைக்குமே. இப்படி ஒரு சில பேருக்கு சந்தேகம் வரும்ல. கண்டிப்பாக ரெண்டும் சேர்ந்து இருந்ததுன்னா சிறிய பணமும் கிடைக்காது பெரிய பணமும் கிடைக்காது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா பணம் செல்வம் நகை நட்டுக்கள்லாம் நிறையா சேர்ந்து அரண்மனை போன்ற வீடுகள் இருந்தால் கூட உங்கள் லட்சியத்தை நீங்கள் அடையக்கூடிய இடத்துல நிச்சயமாக ரெண்டு பேரும் தடையாக நின்றுக்கிட்டு இருப்பாங்களே தவிர, சில இடங்கள் சாம்பாரும் ருசி தான் மோர் குழம்பும் ருசி தான். இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்தால் ருசியாக இருக்காது இல்லையா. இந்த இடத்துல சுக்கிரன் அசுரகுருன்னு எடுப்போம். அந்த குருவை பிரகஸ்பதி தேவகுருன்னு எடுக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருமே அறிவில் சிறந்தவர்கள். ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக ஃபைட் பண்ணக்கூடியவர்கள். ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரே வீட்டில் ரெண்டு வெளிச்சம் இருக்கக்கூடாது, ஒரு காட்டில் ரெண்டு சிங்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்கள்ல. அதுபோல் இது ரெண்டும் இருந்தால் ஒன்றோட ஒன்று நீ பெரியவனா அல்லது நான் பெரியவனான்னு மோதிக்கிறதுக்கே சண்டை போட்டதுனால அந்த இடம் பாதிக்கப்படுங்கிறதுனால கண்டிப்பாக இந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இல்லாமல் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டிருந்தாலோ பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ கண்டிப்பாக நல்ல பணம் வரும். சரி, இது வரைக்கும் சப்ஜெக்டிவே வரலையே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. அடுத்து வருவோம். இப்போ லக்னத்தை வச்சு சில விஷயங்களை முடிவு பண்ணுவாங்க இல்லையா. லக்னத்துக்கு முன்பின் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு ஒரு விஷயம். இதை எப்படி பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், 12ஆம் இடம்னு எடுத்துக்கோங்க. லக்னத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கிரகம் 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடிய கிரகங்களை மேக்சிமம் இதை சேர்க்கையாக எடுத்துப்பாங்க. ஏன்னா லெஃப்டில் ஒரு ஆள் ரைட்டில் ஒரு ஆள் இருக்கிறவங்க தான் நமக்கு பாடி கார்ட் மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ அவங்களுடைய கேரக்டரை வச்சு
படிக்கும்போது தான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை எடுக்கணும். அப்போ பார்க்கும்போது இந்த லக்னத்துக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய கிரகங்கள் குருவாகவும் சுக்கிரனாகவும் இருந்தால் அப்படின்னு ஒரு கற்பனை தான். எல்லாருக்கும் இருக்காது, சில பேருக்கு இருக்கும். அவர்களுக்கு லைஃப்பில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. இதுதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ யார் கோடீஸ்வர யோகம் கோடீஸ்வர யோகம்னு சொல்கிறாங்கல்ல, கோடீஸ்வர யோகம்ங்கிறது கிட்டத்தட்ட இப்படி தான். உங்களுக்கு என்ன பணம் தேவையோ அது தேவையான அளவை விட குறைஞ்சு கிடைக்காம இருந்தாலே நீங்கள் கோடீஸ்வரன் தான். சில பேருக்கு 100 கோடி ரூபாய்க்கு வருமானம் இருந்து 150 கோடி ரூபாய்க்கு கடன் இருந்தால் அது செட் ஆகாது இல்லையா? அதனால் ஒரு லக்னத்துக்கு, அது என்ன லக்னமாவது இருந்துட்டு போகுது, லக்னத்துக்கு முன்னும் பின்னும் சுப கிரகங்கள் குறிப்பாக குருவும் சுக்கிரனும் இருந்தால், ஒன்று 2ஆம் இடத்துல இருக்கலாம், இன்னொன்று 12ஆம் இடத்துல. அப்படி இல்லாட்டி குரு 2ஆம் இடத்துலையோ சுக்கிரன் 12ஆம் இடத்துலையும் இருக்கலாம். அதுபோல் இருந்தால் ரொம்ப நல்ல பலன். ஏன்னா சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் அற்புதமான பலன் தானே. 2ஆம் இடத்துலையும் ஒன்றும் மைனஸ் கிடையாது. அப்போ லக்னத்துக்கு முன்பின் குரு சுக்கிரன் இருந்தால் அவர்களுக்கு கடைசி வரை பணப்பஞ்சம் இருக்காது. நிச்சயமாக அது ஒரு வகையில் கோடீஸ்வர யோகமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்கணும். சரி, குருவும் சுக்கிரனும் இருந்துட்டால் சரி. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும் இல்லையா, குருவுக்கு அது நீச்ச வீடாக இருந்தால் என்ன, சுக்கிரனுக்கு அது பகை வீடாக இருந்தால் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. கண்டிப்பாக 2 கிரகங்களும் பெரிய அளவுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறது நல்லது. நமக்கு தேவையான பணம்லாம் வருது, இருந்தாலும் நான் இத்தனை கோடி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த இலக்கை அடைய முடியலன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தாலோ இல்லை அதோட பகை வீடாக இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பணம் வராது. ஆனால் கண்டிப்பாக தேவையான பணம் வந்துடும். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பாபகர்த்தாரி யோகம் சுபகர்த்தாரி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பாபகர்த்தாரி பாபகத்திரி எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. அப்போ லக்னத்துக்கு முன்பின் இருக்கிற கிரகங்கள், இப்போ 0 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1க்கு பக்கத்தில் 0 போட்டிங்கன்னா அதோட வேல்யூ 10, இன்னொரு 0 போட்டிங்கன்னா 100. இதை இந்த பக்கம் போட்டுக்கிட்டே போனீங்கன்னா 1க்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும் தவிர 1க்கு முன்னாடி எத்தனை சைபரை போட்டிங்கனாலும் அதுக்கு வேல்யூ இருக்கா இல்லையா? இதே போல தான். ஆனால் இந்த இடத்துல லக்னத்தை பொறுத்தவரை 12ஆம் இடமும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது, 2ஆம் இடமும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. 2ஆம் இடம்ங்கிறது நேரடி வருவாயை குறிக்கக்கூடியது. 12ஆம் இடம் அப்படிங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு அது வெளிநாட்டு வருவாயை குறிக்கக்கூடியது இல்லையா? அப்போ 2மே இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாழ்கிற நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அது உங்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோகத்தை தான் கொடுக்குங்கிறத மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாலே இது போதுமானது. இதை தவிர சில பேர் பல இடங்களில் சொல்லுவாங்க, 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துலேருந்து 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தாலும் யோகத்தை கொடுக்கும்னு. இது எல்லா லக்னங்களுக்கும் பொருந்தாது. ஒரு சில லக்னங்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். குறிப்பாக சொல்லப்போனால் சரலக்னங்களுக்கு இது சாத்தியமே கிடையாது. ஏன்னா சரலக்னத்தை பொறுத்தவரை 11ஆம் அதிபதி பாதக அதிபதி, அவர் 2ஆம் இடத்துல உட்காரும்போது நிச்சயமாக அந்த வருவாயை பாதிக்க வச்சுருவார். அதே போல் சரலக்கணங்களுக்கு 2ஆம் அதிபதி நேரடி வருவாயை கொடுக்கக்கூடியவர். இந்த நேரடி வருவாயை கொடுக்கக்கூடிய 2ஆம் அதிபதி 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்தில் உட்காரும்போது வருவாயில் தான் முதல் நெருக்கடியை உருவாக்குவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் மீறி லக்னத்துக்கு முன்னும் பின்னும் குருவோ சுக்கிரனோ இருந்தால், அது பகை பெற்றிருந்தால் கூட சரி, இல்லை நீச்ச வீடாக இருந்தால் கூட சரி, எப்படி இருந்தாலும் தேவையானது கண்டிப்பாக இந்த 2 கிரகங்களும் கொடுத்துடுங்கிறதுனால லக்னத்துக்கு முன்பின் குரு சுக்கிரன் அமைய பெற்றவர்கள் ஓரளவு கோடீஸ்வர யோகத்தை அடையக்கூடியவர்கள் அப்படிங்கிறமும் முடிவுக்கு வரலாம். இதுக்கு நிறைய விதிவிலக்குகள்லாம் இருக்குது. இதெல்லாம் போட்ட பிறகு இந்த கிரகத்தை சுக்கிரன் தனிச்சிருக்கு, இந்த சுக்கிரனை கேது சேர்ந்துருக்கு, அப்புறம் சனி பார்க்குது, இப்படியெல்லாம் நிறைய சந்தேகங்கள்லாம் வரட்டும். அதுக்கான விளக்கத்தை அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே போடும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.